ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரகவி சித்தேஸ்வரர், பிரபோதரன், சுகுமார். சி.ஆர். பட்டாபிராமன். சேத்துப்பட்டு ராமசாமி ஐயர் பட்டாபிராமன் நவம்பர் 11, 1906 ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை சர் சி.பி. ராமசாமி ஐயர் புகழ்பெற்ற சட்ட மேதை நிபுணராகவும் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் திவான் ஆகவும் பல துறைகளில் புகழ்பெற்று விளங்கினார். ராக தேவதையின் உபாசன விரதத்தில் பிறந்ததால் இவருக்கு நாகராஜ் என்ற பெயரே முதலில் இருந்தது. சென்னை மயிலாப்பூர் பி.எஸ். மேல்நிலை பள்ளியில் பயின்ற இவர் சென்னை மாநில கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். திரு பட்டாபிராமன் லண்டன் மிடில் டெம்பிள் 1932 பொருளாதாரம் மற்றும் அரசியல் படித்து பட்டம் பெற்றார். இவர் படிப்பை முடித்துவிட்டு தற்போதைய டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் 1938 தனது வக்கீல் தொழிலை துவக்கினார். இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் கும்பகோணம் பாராளுமன்ற தேர்தலில் 1957 மற்றும் 1962 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். பண்டித நேரு அமைச்சரவையில் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு துறையில் துணை அமைச்சராகவும் அதன் பிறகு செய்தி ஒலிபரப்பு துறையில் அமைச்சராகவும் பதவியை வகித்துள்ளார். 1964 சட்டம் மற்றும் கம்பெனி துறையின் அமைச்சராகவும் பொறுப்பேற்று கொண்டார். 1967 நடந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் கும்பகோணம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இவர் பொது தேர்தலில் தோல்வியை தழுவியதால் அத்துடன் தன்னுடைய அரசியல் வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று கொண்டார். திரு பட்டாபிராமன் பார் அட் லா என்ற வழக்கறிஞர் தொழிலில் நல்ல பெயரும் சட்ட நிபுணத்துவம் பெற்று விளங்கியதால் இவருக்கு இந்தியாவிலேயே பெரும் சம்பளம் வாங்கும் சட்ட வல்லுனர் என்ற பெயர் கிடைத்தது. இவர் பல முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்களின் இயக்குநராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். 1925 தான் படித்த பி.எஸ். மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி அவர்களின் அத்தையின் பெண் திருமதி சரஸ்வதி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சகுந்தலா, சீதா, லட்சுமி மற்றும் பத்மா ஆகிய 4 பெண் குழந்தைகளுக்கு தந்தையாக விளங்கினார். பட்டாபி அண்ணா என எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட இவர் விளையாட்டுத் துறையிலும் இசையிலும் நல்ல ஆர்வம் மிகுந்தவர். இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டு துறைக்கு ஊக்கப்படுத்தியுள்ளார். சென்னை கிரிக்கெட் சங்கம் மற்றும் பாரத சாரணர் இயக்கம் ஆகியவற்றின் தலைவராக விளங்கினார். மயிலாப்பூர் ரிக்ரியேஷன் கிளப் என்ற பொழுதுபோக்கு ஸ்தாபனத்தை நிறுவியுள்ளார். திரு பட்டாபிராமன் தம்முடைய இல்லத்தில் ஆழ்ந்த நித்திரையில் ஜூன் மாதம் 19, 2001 தம்முடைய 94வது வயதில் சென்னையில் மீளாத்துயிலில் ஆழ்ந்தார். அமரகவியின் அறிமுகம். 1972 திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் ஒரு முறை அமரகவியை சந்தித்த போது திரு சி.ஆர். பட்டாபிராமனை பற்றி குறிப்பிட்டு அவருடன் ஒரு தொடர்பை கடிதம் வாயிலாக உருவாக்கி கொள்ளுங்கள் என கூறி அவருடைய விலாசத்தை அளித்து விட்டு சென்றார். எனவே அமரகவி தம்மை பற்றி அறிமுகத்தை எழுதி தற்போது தாம் எழுதி வரும் சித்த யோக நூல்களை எல்லாம் விவரமாக குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு அவர்களுடைய நட்பு கடிதத்தின் மூலமாகவே கருத்து பரிமாற்றங்கள், நேரடி சந்திப்பு இன்றியே பல மாதங்களாக தொடர்ந்து நடந்து வந்தது. திரு பட்டாபிராமன் யோக நூல்களில் சாராம்சங்கள் எல்லாம் படித்துவிட்டு அமரகவி நிச்சயம் ஒரு சுவாமிஜியாக இருப்பார் என கருதி ஒரு முறை நேரில் அவரது திருவல்லிக்கேணி இல்லத்திற்கே சென்று தம்முடைய வணக்கத்தை தெரிவித்துவிட்டு வரலாம் என முடிவு செய்தார். திரு பட்டாபிராமன் தினமும் மாலை வேளையில் மெரினா கடற்கரையில் நடைப்பயிற்சி செய்யும் பழக்கம் உள்ளதால் செல்லும் வழியில் திருவல்லிக்கேணி பகுதியும் அமைந்திருந்ததால் அமரகவியை சந்தித்து பேசிவிட்டு வரலாம் என்ற முடிவு செய்தார். ஒரு நாள் மாலை சுமார் 4 மணி அளவில் காரில் புறப்பட்டு அமரகவியின் இல்லத்திற்கு நேரடியாகவே சென்றார். அமரகவி அப்போது திருவல்லிக்கேணி பெரிய தெருவில் தன் குடும்பத்துடன் பல குடித்தனங்களுக்கிடையே
முதல் மாடியில் நடுப்பகுதியில் வசித்து வந்தார். அமரக்கவி தினமும் மாலை வேளையில் புத்தக எழுத்து பணிகளுக்கிடையே சற்று இளைப்பாறுவதற்கு தன் வீட்டிற்கு வெளியே பக்கத்து வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய வீட்டின் எதிரே ஒரு வண்டி வந்து நின்றது. காரிலிருந்து கீழே இறங்கி அந்த பெரிய மனிதர் அத்தெருவில் சுற்றுமுற்றும் பார்த்தார். மாலை 4 மணி அளவில் தெருவில் நடமாட்டம் ஏதுமில்லாமல் அமைதியாகவே இருந்தது. அந்த பெரிய மனிதரின் கண்ணில் தென்பட்டவர் வீட்டின் வெளியே திண்ணையில் அமர்ந்திருந்த தலை முழுவதும் நரைத்துப்போன அமரக்கவி மட்டுமே. அவர் நேரடியாக அமரக்கவியிடம் சென்று தன் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு, ஐயா, இங்கு சித்தயோக நூல்களை எல்லாம் எழுதி வரும் சுவாமிஜியின் இல்லம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா என வினவினார். தம்மை நாடி வந்தவர் யாராக இருக்கும் என்பதை ஊகித்துவிட்ட அமரக்கவி அதனை சற்றும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ஐயா, நீங்கள் தேடி வந்த சுவாமிஜி ஒருவரும் இந்த தெருவில் குடியிருக்கவில்லை என தன் பேச்சை நிறுத்தினார். அப்படியா? இந்த வீட்டின் விலாசத்தை தான் நான் குறித்து கொண்டு வந்தேன். இங்கு சுவாமிஜி ஒருவரும் குடியிருக்கவில்லையா என ஆதங்கத்தோடு குறிப்பிட்டார். வேடிக்கையான சந்திப்பு. ஆனால் இந்த வீட்டு முதல் மாடியில் சித்தயோக நூல்களை எழுதி வரும் ஒருவர் குடியிருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் அவரை சந்தித்து பேசினால் உங்களுக்கு விவரம் தெரியலாம் என மேலே போகும் வழியை காண்பித்தார். மிக்க நல்லது, நான் முதல் மாடிக்கு சென்று விசாரித்து கொள்கிறேன் என தன் நன்றியை தெரிவித்துவிட்டு அமரக்கவியின் இல்லத்திற்கு சென்றார். அப்பொழுது அமரக்கவியின் இல்லத்தில் அவரது துணைவியார் திரு பட்டாபிராமனை வரவேற்றார். சுவாமிஜி, அமரக்கவியின் இல்லம் இதுதானே என அவர்களை நோக்கி வினவினார். ஆம், இது அமரக்கவியின் இல்லம்தான், உள்ளே வாருங்கள் என அழைத்துச் சென்று சோபாவில் அமர வைத்தார் துணைவியார். அமரக்கவி எங்கே சென்றுள்ளார்? இப்போது நான் அவரை சந்திக்க முடியுமா என ஆவலுடன் வினவினார். இங்கேதான் வெளியே சென்றிருப்பார், சற்று நேரத்தில் வந்துவிடுவார் என அமரக்கவியின் துணைவியார் பதிலளித்து கொண்டிருந்த போதே உள்ளே நுழைந்தார் அமரக்கவி. ஐயா, வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என முகமன் கூறினார் அமரக்கவி. திரு பட்டாபிராமன் தான் தேடி வந்த நபரிடமே அவருடைய வீட்டு விலாசத்தை கேட்டு அறிந்து கொண்ட விதத்தை வேடிக்கையாக நினைத்து பார்த்து தன் தவற்றை உணர்ந்து பலமாக சிரித்தார் திரு பட்டாபிராமன். அமரக்கவியும் அவருடைய சிரிப்பில் பங்கு கொண்டு நகைத்தார். மாமிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இருவரும் எதற்காக ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நகைத்து கொள்கிறார்கள் என்று. நீங்கள் ஒரு சுவாமிஜி போல் தடபுடலாக இருப்பீர்கள் என்று கற்பனை செய்திருந்தேன். அதற்கு நேர் விரோதமாக நீங்கள் இவ்வளவு எளிமையான மனிதராக இருப்பீர்கள் என்று நான் கனவிலும் கருதவில்லை என்றார் திரு பட்டாபிராமன். நல்ல வேளை, நீங்கள் என்னிடமே நேரடியாக வந்து விசாலத்தை கேட்டீர்கள். வேறு யாரிடமாவது கேட்டிருந்தால் நீங்கள் ஏமாந்து போய் விடுவீர்கள், வீடு திரும்பியிருப்பீர்கள் என வேடிக்கையாக குறிப்பிட்டு, அமரக்கவி என்ற என் பெயர் இங்கு உள்ளவர்களுக்கு தெரியாது. சங்கம் ராமச்சந்திர ராவ் வீடு எது என்று கேட்டால்தான் என்னுடைய இல்லத்தை அடையாளம் காட்டுவார்கள் என்றார். அமரக்கவி அவர்களே, நீங்கள் இவ்வளவு அற்புதமான சித்தயோக நூல்களை எல்லாம் இயற்றி வருகிறீர்கள். ஆனாலும் உங்களை பற்றி நீங்கள் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மிகவும் தன்னடக்கமாக உள்ளீர்கள் என பாராட்டி பதில் கூறினார் திரு பட்டாபிராமன். இவ்வாறு இருவரும் பரஸ்பரம் க்ஷேம லாபங்களை எல்லாம் விசாரித்து அறிந்து கொண்டார்கள். அதன் பின்பு திரு பட்டாபிராமன் அமரக்கவியை நோக்கி, நீங்கள் அவசியம் என் வீட்டிற்கு வர வேண்டும். நாம் நிறைய சந்தித்து பேச வேண்டியுள்ளது. நான் தற்போது என்னுடைய மாலை நடைக்காக கடற்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என கூறி விடை பெற்று கொண்டார். ஆன்மீக விவாதங்கள். அமரக்கவி ஒரு நல்ல நாள் பார்த்து தாம் முதலில் எழுதிய 4 தமிழ் கிரந்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திரு பட்டாபிராமனின் தேனாம்பேட்டை இல்லத்தில் அழித்துவிட்டு அதனை கவனமாக படித்து வரச் சொன்னார். இதை பற்றி விளக்கம் கேட்க அமரக்கவியை மற்றொரு முறை வருகை தருமாறு தன் இல்லத்திற்கு அழைத்திருந்தார். சுவாமிஜி, நீங்கள் அளித்த தமிழ் கிரந்தங்களை எல்லாம் நான் படித்து பார்த்தேன். இவை அனைத்தும் மனித முயற்சியில் இயற்றப்பட்ட நூல்கள் அல்ல என்பதை அதன் தெய்வீக ஓட்டத்தை வைத்தே நான் புரிந்து கொண்டேன். இந்நூலில் ஆங்காங்கே ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்ரீ வித்யா நூலான சௌந்தரிய லஹரியை பற்றி
பல குறிப்புகள் காணப்படுகின்றன. நீங்கள் அதை சற்று விளக்கி கூற வேண்டும் என வேண்டினார். நல்லது. இவை அனைத்தும் உடல் தத்துவத்தோடு இணைந்து செயலாற்றி கொண்டுள்ள விஷயங்களாகும். மனிதனிடம் மூச்சு தான் கால சக்கரத்தை இயங்கிக் கொண்டே வருகிறது. அதனுடன் இணைந்து ஓடும் உயிர் மூச்சான மூலப்பிராணன் அதன் நுட்பமான ஓட்டத்தை 4 விதமாக செயலாற்றி நமது ஸ்தூல உடலை பாதுகாப்பாக வைத்து வருகிறது. நீங்கள் குறிப்பிடும் உயிரின் 4 நிலைகள் என்பது எது? அவையே பரா, பஷ்யந்தி, மத்யா, வைகரி என்ற உயிர் மூச்சின் சூட்சுமமான 4 நிலைகளாகும். இவை 4ம் தேகத்தில் 2 விதமாக செயல்படுகிறது. சரி, அதன் முதல் விதத்தை பற்றி கூறுங்கள். பரா என்பது சுவாச ஓட்டத்தின் இயக்கத்திற்கு காரணமா உள்ள சித்த விகாரத்தை குறிக்கும். பஷ்யந்தி என்பது அக்னியின் இருப்பிடமாக நாபியின் செயலாற்றி வருகிறது. மத்யா என்பது இடா நாடியின் வசமாக புலன்களை தூண்டி சந்திரக்கலையின் வசம் மனிதனை இழுத்துச் செல்கிறது. வைகரி என்பது எஞ்சியிருக்கும் பிராண சக்தியின் ஆற்றலை பேச்சின் அலைகள் மூலம் நாக்கில் சுழல் போன்று வீணடித்து வருகிறது. இந்நான்கு நிலைகளும் மனிதனுடைய பூலோக வாழ்க்கையின் நடைமுறைக்கு ஒட்டியே செயல்படுகிறது என தொடர்ந்து பேசிய அமரக்கவி, பரா, பஷ்யந்தி, மத்யா, வைகரி என்கிற இந்நான்கு நிலைகளையும் ஆன்மீக வாழ்க்கைக்குரியதாக மாற்றி வைத்தால் அவற்றின் ஓட்டம் அற்புதமாக நம்மிடம் செயல்படும் என்றார். அப்படியா, அதை எப்படி செய்வது என கேட்டார். யோக சாதனையின் சித்திகளை எட்டி பிடிப்பதன் மூலமாக அதை சாதிக்க வேண்டிய அவசியத்தையே ஸ்ரீ வித்யா உபாசனையின் முறைகளான தாந்திர சாஸ்திரம், ஸ்ரீ சக்கர உபாசனை, மகா மேரு வழிபாடு போன்ற முறைகளை உருவாக்கி உள்ளனர் நம் முன்னோர்கள். நல்லது. ஆன்மீக வாழ்வுக்குரியதாக அவை மாறும்போது என்ன விதமான மாற்றங்கள் அது உருவாக்குகிறது? பரா என்பது பேரறிவின் ஞானத்தை எல்லாம் உள்ளடக்கியது. பஷ்யந்தி என்பது சித்த விருத்தி நிரோதம் வாயிலாக உள்ளுணர்வின் ஆற்றலை தக்க வைத்து கொள்வதாகும். மத்தியமாவின் ஓட்டத்தை புலன்களை அடக்கி அதை கட்டுக்குள் வைப்பதன் மூலமாக இந்திரிய ஞானத்தின் தடைகளை நீக்க முடிகிறது. வைகரி சித்தியை கேவல கும்பகத்தின் மூலமாக பெறும்போது ஜுடத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற முடிகிறது. வைகரி சித்தியே ஆத்மனின் சூட்சும குரலை சாதகனுக்கு உணர்த்த வல்லது. வைகரி சித்தி என நீங்கள் குறிப்பிடுவது ஆத்மனின் எதிரொலியா? மனிதனின் சுய முயற்சியின்றி தானாகவே பேசும் குரல் ஒன்று அவனிடத்தில் ஒளிந்து கொண்டுள்ளது. உள்ளம் என்பது அதுவே. மனிதனிடம் உள்ளம் செயல்படாமல் உறங்கி கிடக்கிறது. உள்ளத்தின் குரலை நாம் உணர்ந்து கொண்டால் அது ஞான மொழியே பேசும். நன்றி, வணக்கம்.